பெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம், சாப்டர் 10, தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள் என்ற தலைப்பில் முருகனின் வடநாட்டு அவதாரம் என்ற உபதலைப்பின் நேற்றைய தொடர்ச்சி. சங்கர பகவத்பாதர் புத்த மதத்தை விரட்டினார் என்று நீங்கள் சரித்திர புஸ்தகத்தில் படித்திருக்கிறீர்கள். இது தப்பு. ரொம்பவும் மிகை என்று அவர் பெயரை வைத்து கொண்டிருக்கிற நானே சொல்கிறேன். ஆச்சாரிய பாஷ்யங்களை பார்த்தவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். அதிலே பௌத்த மத கண்டனம் ரொம்பவும் குறைச்சல்தான். பௌத்தர்களை ஏற்கனவே குமாரிலப்பட்டர் அடக்கிவிட்டார். ஆச்சாரியால் அதிகம் கண்டனம் செய்தது வைதீகத்தையே சேர்ந்த இந்த கர்ம மீமாம்சைகளையும் இன்னொரு வைதீக மதமான சாங்கியத்தையும் தான். அவருடைய பாஷ்யங்களில் பார்த்தால் இவற்றில் 100 பங்குதான் பௌத்த மத கண்டனம் இருக்கும். இதென்ன சுவாமிகள் இப்படி சொல்கிறார் என்று உங்களுக்கு தோணலாம். சுப்பிரமணியரின் அவதாரம் என்று குமாரிலப்பட்டரை சொல்லி அவரே நம் ஆச்சாரியாருக்கு விரோதமான பௌத்தத்தை கண்டனம் பண்ணிவிட்டார் என்றும் சொல்லிவிட்டு இப்போது ஆச்சாரியால் பட்டரின் கர்ம மீமாம்சரை மீமாம்ச மதத்தையே கண்டித்ததாக சொல்கிறேனே என்று குழப்பமாக இருக்கலாம். அப்படியானால் ஆச்சாரியாளின் மதத்துக்கு வேத கர்மானுஷ்டானமே இல்லாத பௌத்த விரோதமா, கர்மானுஷ்டானம் மட்டுமே உள்ள மீமாம்சை விரோதமா என்று கேட்பீர்கள். இவை இரண்டுமே ஆச்சாரியாளுக்கு விரோதம் இல்லை. அத்வைதத்துக்கு எதுவுமே விரோதம் இல்லை. அதற்குள்ளே சகல சித்தாந்தங்களும் அடக்கம். படிப்படியாக கர்மம், பக்தி, ஞானம் என்று அது போகும். ஆரம்பத்தில் ஞானமே இல்லாமல் கர்மா செய்தாலும் போதும். முடிவிலே கர்மாவே இல்லாத ஞானம் வந்துவிடும். முதலில் சித்த சுத்திக்கு கர்மாதான் முக்கியம், முடிவில் ஞானம்தான் முக்கியம். அங்கே கர்மா எல்லாம் நின்றுவிடலாம். இவற்றின் ஒரு படி லட்சியம் மட்டும் என்று நிற்கிற போதுதான் அவற்றிடம் சண்டைக்கு போக வேண்டும் என்று நம் ஆச்சாரியால் நினைத்து வாதம் கண்டனம் செய்தார். அல்லது எந்த படி எந்த நிலையில் வருவது என்கிற தெளிவு இல்லாமல் அதை எல்லோருக்கும் பொதுவாக்கினால் அப்போது அதை வேத நிராகரணம் செய்தார். பக்திக்கும் ஞானத்திற்கும் வராமல் வெறும் கர்மாவோடு நிற்கிறார்களே என்றுதான் மீமாம்சர்களை கண்டித்தார். பரம ஞானத்தை துளிகூட அனுபவத்தில் கொண்டு வர முடியாத சாமானிய ஜனங்களுக்கெல்லாம் மாயை, சூன்யம், நிர்வாணம் என்று உபதேசம் பண்ணிக்கொண்டு லோகக்ஷேமத்துக்காக அவர்கள் அனுசரிக்க வேண்டிய வேத கர்மங்களை புறக்கணிக்கிற வைக்கிறதே என்பதால் பௌத்தத்தோடு சண்டைக்கு போனார். பௌத்தம் எப்போதும் ஆரம்ப நிலையில் கூட கர்மா வேண்டாம் என்றதாலேயே அதை ஆச்சாரியால் நிராகரணம் செய்தார். எப்போதும் கர்மாதான், முடிகிற நிலையில் ஞானம் வேண்டாம் என்றதால் பூர்வ மீமாம்சையை நிராகரித்தார். அவை இரண்டும் தங்கள் மட்டத்தை லெவலை அறியாத போது சண்டை போட்டார். ஆனால் அவற்றை ஒவ்வொரு மட்டத்தில் தன்னிலேயே கொண்டதுதான் அத்வைதம். இதில் பௌத்தர்களுடன் இவர் போட வேண்டிய வாத போரை பெரும்பாலும் குமாரிலப்பட்டரே போட்டு அவர்களை நிராகரணம் செய்துவிட்டார். சுவாமியும் இல்லை கர்மமும் இல்லை என்ற பௌத்தர்களை சுவாமி இல்லை கர்மம் உண்டு என்ற மீமாம்சர்கள் பெருமளவுக்கு ஜெயித்த சமயத்தில் சுவாமியும் உண்டு கர்மமும் உண்டு, கடைசியில் ஆத்ம சாந்தத்தில் கர்மமும் இல்லை சுவாமியும் தனியே இல்லை என்று சொன்ன ஆச்சாரியால் அவதரித்தனர். பரமேஸ்வரன் நம் ஆச்சாரியாளாக அவதரிப்பதற்கு முந்தியே குமாரசுவாமி பட்டராக அவதாரம் செய்து பௌத்தத்தை நிராகரித்து இவர் காரியத்தில் பாதியை செய்துவிட்டார். ஆச்சாரியால் காசியிலிருந்து திக்விஜயம் புறப்பட்டார். அவருக்கு குமாரிலரை கண்டு தம் வழிக்கு திருப்ப வேண்டும் என்பதிலேயே முனைப்பு. குமாரிலர் ஒருத்தர் அத்வைத வேதாந்தத்துக்கு திரும்பிவிட்டால் அத்தனை கர்ம மார்க்கக்காரர்களும் இதே வழிக்கு வந்துவிடுவார்கள் என்பதால் தான் இந்த முனைப்பு. இச்சமயத்தில் குமாரிலப்பட்டர் தம்மை சுற்றி உமியை கொட்டி அதில் அக்னியை சுருக்கி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாமும் அதில் கருகி பிராண தியாகம் செய்து கொள்கிறார் என்கிற சமாச்சாரம் தெரிந்தது. இதை கேட்ட ஆச்சாரியால்
பதறிப்போய் பிரயாகக்கு விரைந்தார். குமாரசுவாமியின் அவதாரமான பட்டர் ஏன் இப்படி கோரமான முறையில் ஜீவனை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், மனுஷியன் மாதிரி பிறந்தது மனுஷியர் மாதிரி செய்கிற காரியங்களை தர்ம சங்கடமான ஒன்றை செய்துவிட்டால் அதற்காக தண்டனையும் பெற்றே ஆக வேண்டும் என்று அவதாரங்கள் தாமாக தீர்மானித்ததே ஆகும். பௌத்த குமாரர் என்னை அவர்களில் ஒருவராக நம்புமாறு ஏமாற்றி அவர்களிடமிருந்து வித்தையை ஸ்வீகரித்தேனே, குரு துரோகம் செய்துவிட்டேனே. ஈஸ்வரன் என்று ஒருத்தனை எதிர்பார்க்காமல் புண்ணிய பாப கர்மங்கள் தாமே பலன் தரும் என்று ஸ்தாபித்த நான் இப்போது குரு துரோக பாபத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணி கொள்ளத்தான் வேண்டும் என்று ரொம்பவும் மனசு நொந்து தர்மசாஸ்திரங்களை பார்த்தார். அதில் மனமறிந்து செய்த குரு துரோகம் உடம்பை சித்திரவதை செய்து கொண்டாலொழிய போகாது என்று இருந்தது. சரி, அப்படியே செய்வோம் என்று அஞ்சா நஞ்சராக முடிவு செய்தார் குமாரில பட்டர். துஷாக்னி பிரவேசம் என்று உமிகாந்தல் நெருப்பில் வருபட்டு சாவதுதான் மிகப்பெரிய சித்திரவதை என்பதால் அப்படியே சங்கற்பம் செய்து கொண்டு காரியத்தில் அதை செய்தார். நமக்கு இப்படி ஒரு பிராயச்சித்தம் போட்டிருக்கிற புஸ்தகமாகப்பட்டால் அந்த புஸ்தகத்தை நெருப்பில் போட்டு விடுவோம். குமாரிலரோ பிராயச்சித்தம் கிடைத்தது என்று சந்தோஷப்பட்டு தாம் தீயில் இறங்கினார். வேத கர்மாக்களை எல்லாம் மறுபடி நிலைநாட்டிய மகா பெரியவர் கொஞ்சம் கூட மனம் கலங்காமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உமிகாந்தலில் வெந்து கொண்டிருக்கும் போது பகவத் பாதாள் அவரிடம் ஓடோடி வந்தார். குரு துரோகத்துக்கு தண்டனையாக நிஜமான குரு கூட இல்லை, போலி குரு துரோகத்துக்காக உமிகாந்தல் அக்னியில் வெந்து கொண்டிருந்த குமாரில பட்டருக்கு முன் நம் ஆச்சாரியால் வந்து நின்றார். ஆச்சாரிய தரிசனத்தால் குமாரில பட்டருக்கு துஷாக்னியின் தகிப்பு தெரியவே இல்லை. தரிசன அமிர்தத்தோடு ஆச்சாரியன் அவருக்கு தத்துவ உபதேச அமிர்தத்தையும் கொடுத்தார். இதுவரை கதை சொன்னேன், இப்போது கொஞ்சம் கொஞ்சம் தத்துவம் சொல்கிறேன். எல்லா கதையும் தத்துவத்தில் நிறைந்து போவதற்குத்தான். இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போமா? பெரிவா சரணம்.